சமூக விரோத சக்தி ஒன்று வரிப்புலியாக உருமாறி இருக்கிறது. அது பசுத்தோலை போர்த்திக் கொண்டு சட்டம் நீதி என்ற வெள்ளாடுகளை வேட்டையாடத் தொடங்கி இருக்கிறது. இந்த புலியின் இருப்பிடம் எது? பாவம் அந்த புலி. இறுதி வரை தங்கத்தாலான அந்த 30 முயல்களை அடைய போவதும் இல்லை, அதை திரும்ப பெறும் வழி அதுக்கு தெரிய போவதும் இல்லை. காரணம், அந்த புலி அடக்க பொறுப்பிருக்கும் ரிங் மாஸ்டர் ஆனந்த் ஏமாழியும் இல்லை, கோழியும் இல்லை. அடுத்த வாரம் சூடாக சுவையாக சந்திப்போம். ஆனந்த். நீங்க தவறவிட்ட அந்த மைக்ரோ பிலிம் இந்த பத்திரிகைக்காரன் கையில தான் கிடைச்சிருக்கு. இதுல இருக்கிற கோடுவெடு தெரியாம எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி உளறி இருக்கிறான். மோகன், எஸ், அவன் யாருன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்? உஷா, எங்க அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிச்சு அவனை சட்டத்து கையில ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னையே உனக்கு தந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள நான் கராத்தே ஸ்கூல்ல ஆவும் கத்தியே கிழவி ஆயிடுவேன். நீங்களும். ஆனா நான் கிழவன் ஆக மாட்டேன். நீங்க மட்டும் என்னைக்கும் 16 வயசுன்னு வர வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. வர ஏன் வாங்கணும்? ஒழுங்கா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். வேணா ஊர்ல கேட்டுப்பாரு. தர்த்தருமையா? நீ கேட்ட கேள்விக்கு பதில். என்ன சாப்பிடுற? கூல் ட்ரிங்க்ஸ்? சரி, சாப்பிட்டு தொலைச்சு கூல் டவுன் ஆக்குவோம். ஓகே பாய். சீஃப், கலெக்டர் கௌசல்யாவோட மகன் தான் இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் ஆனந்த். அன்டவுட்லி. ஓ, இப்பதான் நமக்கு சிக்கல் அதிகமாயிடுச்சு. இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவனை ஹேண்டில் பண்ணணும். குட் மூவ். நீ ஆடுமா? ஐயா, காபியா அப்படி வை. சூடா குடிச்சாத்தான் ராஜாவை மடக்க யோஜனை வரும். அப்பா, இந்த ராணி இருக்கிற வரைக்கும் என் ராஜாவை அசைக்க முடியாது. அப்படியா? நான் நினைச்ச இடத்திலேயே ராணிய நகத்தை வைக்கிறேன் பார். ராத்திரி 8 பேர் என்ன போட்டுட்டேன் ஐயா. உஷாவுக்கு பிடிச்சதே செய். அப்பாவுக்கு பிடிச்சதே பண்ணிடு. அப்ப சப்பாத்தியே போட்டுறேன். நில்லை. அப்பா நினைச்சது அவுட். நீ பூரி பண்ணு. என்னம்மா, என் வழியில வர்ற மாதிரி வந்து உன் வழியிலேயே போயிட்டியா? நல்லா மாட்டிக்கிட்ட. செக் அண்ட் மேட். கொஞ்சம் ஏமாந்துட்டேன்பா. என்ன இருந்தாலும் நீ சின்ன பொண்ணு. நீ ஏமாறாம இருக்கணும்னா நான் தான் கவனமா இருக்கணும். கவனமா இருங்க, கண்டிப்பா இருந்துறாதீங்கப்பா. நல்லதை தேடி பிடிக்கணும்னா சில நேரம் கண்டிப்பா தான் இருக்கணும். எனக்கு பிடிச்சத நான் எடுத்துக்கிறதுல நீங்க தடையா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இளம் வயசுக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா அனுபவம் தான் நல்லதை தேடி பிடிக்கும். அப்பா, கை காட்டி மரம் பாதையை தான் காட்டும், வழித்துணைக்கு வராது. பாதை தெரிஞ்சிடுச்சுன்னு ஒரு பெண் தனியா பயணம் போக கூடாதுமா. இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சுப்பா. இன்னும் தாலிய பொண்ணு கழுத்துலதான் கட்டுறாங்க. அப்பா, நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிடலான்னு பாக்குறேன். நான் இந்த ராமநாதனுடைய ஒரே மகள். என் எண்ணத்தை மீறி நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். Daddy, to tell you frankly, You love me now, and later the husband I choose for you, okay?
ஆனந்த், மரியாதையா எடு ஆதாரம். ஆதாரத்தை மடியில கட்டிக்கிட்டேவா அலைய முடியும்? எங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன் அந்த ஆதாரத்தை. பத்திரமான இடத்துலதான் இருக்கு. பின்ன எங்க இருக்குன்னு சொல்லு. அத குடுக்கறதா அபிப்பிராயம் இல்ல. மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? தலைவ சட்டை கசக்காத ஜென்டிலா நடந்துக்க. வீணா உடம்பு புண்ணாயிடும். அதுக்காக ஒரு 6 ounce ரத்தம் கூட சிந்த தயாரா இருக்கேன். இருக்கிற இடத்த சொன்னா எங்க ஆளுங்க போய் கொண்டு வந்துருவாங்க. சும்மா அதை மூஞ்சிக்கு நேரம் ஆட்டிக்கிட்டே இருக்காது. போட. சாரி. என்ன உஷா மௌனம் வருதுமா? என்ன டல் அடிக்கிற? அப்பாவை நினைச்சாதான். இந்த ஆனந்த நினைச்சுக்க அபாரமான சுறுசுறுப்பு வரும். விளையாடாதீங்க, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லு. நம்ம 2 பேரும் ஜோடியா வந்து இறங்குனது அப்பா பாத்துட்டாரு. அடடே, பாத்துட்டாரா? ஏதாவது கேட்டாரா? இல்ல. நீ ஏதாவது சொன்னியா? சொல்ல மாட்டே. சரியான கல்லூரி மங்க குடும்பம் பாச்சே. ஒருவேளை நம்ம காதலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னா? சரி, எந்த அப்பன் தெரிவிக்கல? அவர் எதிர்ப்பு தெரிவிச்சானா பதிலுக்கு நீ உன் எதிர்ப்பு தெரிவிச்சிட வேண்டியதானே? அவர் இஷ்டப்படி நடக்கலன்னா ஒரு செல்லாத காசு கூட கிடைக்காது. உன்னை உன் காசுக்காக நான் காதலிச்சேன். அட்டி, உங்க அப்பா காசு இல்லாமல உன்னை என்னால காப்பாற்ற முடியும், தெரியுதா? உங்களுக்கு இவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்பா என்ன அவர் தாத்தாவே தூக்கி போட்டு வந்துடுவேன். சரி, கொஞ்ச நேரம் தாத்தா கொள்ளு தாத்தா அப்பா இதெல்லாம் பேசாம கொஞ்சம் இளமையா ஏதாவது பேசுவோமா? சரி, தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு வந்துடுவேன். இந்த தங்கச்சியை தூக்கி போடும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லி அனுப்பேன். சரி, கோச்சுப்பியா? உனக்கு தான் தங்கச்சியே கிடையாது. அப்புறம் சார் சார், சூடான சுண்டல் சார். கிழிஞ்சது போ. இப்ப நான் உன்னை கூப்பிட்டேனா? காலையில இருந்து வியாபாரமே அவ்வளவு சார், கொஞ்சம் வாங்குங்க சார். ஏன்டா என் காதல கெடுத்தது இல்லாம காலையில செஞ்ச சுண்டல் வைக்கிற எனக்கு? நல்ல சுண்டல் சார், சாப்பிட்டு பாருங்க. சரி சரி. ரேணுகா, ஆனந்த் வந்துகிட்டு இருக்கிறான். நாம போட்ட திட்டப்படி இன்னைக்கு அந்த காரியத்தை முடிச்சாகணும். ஓகே. இந்த ரேணுகா எடுத்த எந்த காரியத்திலையும் தோல்வி அடைஞ்சதே இல்லை. நீங்க கவனமா இருங்க. நீங்க போங்க. ஹெல்ப் ஹெல்ப், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாரு நீ? என்ன வேணும்? நான் ஒரு மாடல் கேளுங்க. ஒரு விளம்பரத்துக்கு போஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். 2 மாடங்க என்ன வம்பு பண்றாங்க. அத பாருங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன்னை வீட்டுல கொண்டு விடணுமா இல்ல அவங்கள உதச்சு வீட்டுக்கு அனுப்பணுமா? இல்ல, என்ன வீட்டுல விட்டா போதுங்க.
ஆல்ரைட், உன் வீடு எங்க இருக்கு? முதல்ல உங்க வீட்டுக்கே போலாங்க. என் வீட்டுக்கு எதுக்கு? இந்த அலங்கோலத்துல போனா வீட்டுல பதறிடுவாங்க. கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு உடனே போயிடுறேன். ப்ளீஸ். ரைட், ஓகே. என்ன பாக்குற? வண்டி கூட ஓடியா வர முடியும்? ஓகே. தேங்க்யூ. வாங்க. அடடே, வீடு ரொம்ப அழகா இருக்கே. நீங்க கூட தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன சொல்லலையே? ரேணுகா. ஸ்வீட் நேம். மிஸ் ரேணுகா, உங்களை இங்க யாரும் வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நான் பிரம்மச்சாரி. பச்சை தண்ணில இருந்து பலகாரம் வரல இங்க நான் தான் தயார் பண்றேன். வேலைக்காரங்க கூட வச்சுக்கல. அதனால நீங்க சீக்கிரம் புறப்படுறது நல்லது. என்ன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னா? இன்னும் என் காதலி தப்பா நினைச்சுக்குவேன். ஓ, லக்கி கேர்ள். ரொம்ப நாள் பழக்கமோ? சேச்சா, 4 நாளைக்கு முன்னாடியே கண்ணால பேசிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் மனசு பேச ஆரம்பிச்சிருக்கு. தட்ஸ் ஆல். ரொம்ப ஓபனா இருக்கீங்களே. மத்தவங்களும் அதே மாதிரி ஓபனா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் இந்த பட்டனை கழட்டுறீங்களா? மேடம், நான் ஓபனா இருக்கணும்னு சொன்னது மனச. புரியுது. அந்த மோடங்கிட்ட இருந்து தப்பிச்ச போது கை கொஞ்சம் சுளுக்கிடுச்சு. அதனாலதான் உங்களை கழட்ட சொல்றேன். அது சரி, இப்ப இதையும் கழட்டிட்டா வீட்டுல ரொம்ப தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? நோனா, என் ஃப்ரெண்டு வீட்டுல வேற ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போயிடுறேன். அது வரைக்கும் உங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். அதானே பார்த்தேன். இதெல்லாம் சொல்லாம திடீர்னு பயமுறுத்திட்டீங்களே. கொஞ்சம் இங்கே இருங்க, வரேன். மிஸ் ரேணுகா, இந்தாங்க. தேங்க்யூ. மாடியில ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இங்க நீங்க பீரோல இருந்து சின்ன பெட்டி வரல எங்க தேடினாலும் கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, வேற ஷர்ட் தேடினீங்களே, அதத்தான் சொன்னேன். எல்லா ஷர்ட்டையும் லாண்டரிக்கு போட்டேன். ஆமாமா, இந்த கிளாத் ரொம்ப மெலிசா இருக்கு. அதனால தான் தேடினேன். சொல்றேன், சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ. ஆனா ஒண்ணே ஒண்ணு குறை. என்ன சொல்லுங்க? சக்கரை போட மறந்துட்டீங்க. ஓ, ஐம் சாரி. இத வந்துட்டேன். சக்கரை போட்டதாதான் எனக்கு ஞாபகம். ரேணுகா, 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 ரேணுகா. ஆனந்தா, ஆனந்தா. அடடே, இங்கதான் நிக்கிறியா? போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம் தானே ஆனந்தா. நானும் விதவிதமான வேஷங்கள்ல ஊரு பூரா அலசுன்னு அலசி பார்த்துட்டேன். ஒரு பய கூட சிக்க மாட்டேன்ட்டான். செவனேன்னு வந்துட்டேன். அது சரி, வம்பு சாவடிக்கு உனக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சதா? வம்பு கிடைச்சிருக்கு. ஆனா அது சாவடிக்கு வருமா வராதாங்கிறது கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் ஏன் மூடிக்கிட்டு இருக்க? கண்ணை துற. நான் ஏன் கண்ணை சொல்லல. உள்ள ஒருத்தி படுத்திருக்கா.
படுத்துரு காலா அடே வா வா அடே, இந்த பொண்ணுதான் அன்னைக்கு பேரோடு கோயில் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா ஓடுறா, ஓடுறா. Are you sure? நிச்சயமா வேதகிரி ஆ? அந்த பொண்ணு எதுக்கா இங்க வந்திருக்கான்னு இப்பதான் புரியுது. வா. எதுக்கு ஐயா இங்கதானே இருந்தா அதுக்குள்ள கலை போட்டோம். ஐயோ உள்ள இருக்கலாம். வாடா அறிவு கெட்டவனே. எங்க போயிருப்பான்? உங்களை ஏமாத்திட்டு போட்டாளடா. இல்லையா? ச்சே. அவ கண்ணை திறக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம்னு சொன்னேன். அவ கதவையே திறந்துட்டு போயிட்டாளடா. எங்க போயிட போறா? இந்த விட்டு பிடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு வராது. புட்டிச்சா குரங்கு புட்டித்தான். என்னடா நம்ம பிளான் படியே அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமாயி வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். சில இடங்கள்ல தேடி பார்த்தேன், அந்த ஆதாரம் கிடைக்கல. அவன் திடீர்னு வரவே ஸ்ப்ரே அவன் முகத்துல அடிச்சேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது அவன் புடிங்கி ஓ முகத்துல அடிச்சிட்டான். நீ மயங்கிட்ட. தன் அப்புறம் மயக்கம் தெளிஞ்சும் தெரியாத மாதிரி கடந்தேன். அவன் அசந்த நேரம் பார்த்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்படியா? இந்த ஆதாரத்தை அவனையே கொடுக்க வைக்கிறேன். அப்பா நான் கொஞ்சம் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வரேன். உஷா, என்னப்பா லைப்ரரியில இருக்கிற புத்தகங்களை மட்டும் படிச்சா போதுமா? வீட்டுல இருக்கிற பத்திரிகைகளையும் படிக்க வேண்டாம்? அப்படி என்ன முக்கியமான செய்தி வந்திருக்கு? ஒருத்தன் வம்ப விலைக்கு வாங்கியிருக்கான் பார். என்னம்மா, அந்த செய்தியினுடைய அர்த்தம் புரியுதா? அடுத்த வாரம் பத்திரிக்கையை பார்த்துட்டு சொல்றேன். வேதகிரி, வேதகிரி, விடாம படையெடுக்கிறதுல உங்ககிட்ட கஜினி முகமது கெட்டா. உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன், கொடுத்துரு. என் நன்மைக்காக நீ இவ்வளவு பாடுபடுற, ஆனா அதை புரிஞ்சுக்கிற அறிவு எனக்கு இல்லையா? என்ன செய்ய சொல்ற? முடிவு முடிவு என்ன முடிவு? உடம்பு கொஞ்சம் தேறி இருக்கிற மாதிரி இருக்கு, மோதி பாத்துற வேண்டிதான். நீ இங்கே இருந்து பாத்துக்க. ஆதாரம் இருக்கான்னு சீக்கிரம் தேடி பாருங்க.
ஐயோ நெத்திலேன். பேச்ச மாத்தாத. சாவி இல்லாம எப்படி உள்ள இருந்த? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இந்த பாருங்க பின். ஓ, திருட்டு உனக்கு தொழிலா இல்ல ஹாபியா? ரெண்டுமே எனக்கு அவசியம் இல்ல. அதானே, நீ எதை கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேனே. இருக்கிறதே சொல்ல மாட்டீங்க, கேக்குறதையா கொடுக்க போறீங்க? என்ன சொல்ற? அந்த ஆதாரம் ஓ, அதை ஒப்படைக்கலனா உங்களை உயிரோட பார்க்க முடியாதுன்னு போன் வந்தது. ஓ, வாசல் பக்கமா வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொல்ல பக்கமா வரானுங்க. எந்த பக்கமா வந்தா நமக்கு என்ன? அதை தலையை சுத்தி தூக்கி போட்டுருங்களேன். அதனாலதான் தலைக்கே காயம் வந்தது. இது அவங்க செஞ்ச உபாயம் தான். பாத்தீங்களா, அதுக்காக தான் சொல்றேன், இந்த விவகாரமே வேண்டாம். சமூக விரோதிகளை காட்டி கொடுக்காதவங்களுக்கு பேரு தேச துரோகி உஷா கண்ணு. அப்புறம் உங்க இஷ்டம். ஏய், விடுங்க. ஏய் உஷா, ஏய் உஷா. ராமநாதன் ஹியர். உஷா உங்களுடைய ஒரே பொண்ணுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படும். பாவம், நீ 9 பெண்ணை பெத்தவன் போல் இருக்கு. யாரு பாரு? நான் யாருங்கிறது முக்கியமல்ல, உங்க பொண்ணை எவ்வளவு காலம் பாதுகாக்க போறீங்கிறதா முக்கியம். இடியட். என் பெண்ணை பத்தி பேச நீ யார்? மிஸ்டர் ராமநாதன், உங்க பொண்ணு அந்த பத்திரிகாரனோட சுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் ஆபத்து உங்க பொண்ணை சுத்திக்கிட்டே இருக்கும், தெரியுமா? டேய், யாரா நீ? தேவையானதை பேசுவோம். உங்க பொண்ணு உயிர் மேல அக்கறை இருந்தா ஆனந்தோட பேரை விடாம பாத்துக்கணும். இல்லன்னா பொண்ணை மறந்து நிம்மதியா தூங்கு. ஏய், என்னம்மா வாசல்லே உட்காந்துட்டு ஏர்பென் கிடைக்கலையா? உங்க அனுமதி இல்லாம உள்ள போக கூடாதுன்னு தான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். அடடா, என்ன நல்ல புத்தி. இது என்ன கையில பெட்டி? உங்களை காதலிக்கிற விஷயமா அப்பாவோட மோதல். அவருக்கு டாட்டா சொல்லிட்டு 4 புடவை, 4 ஜாக்கெட், இந்த பவழமணி, பாக்கி மேல உள்ள நகைங்களோட வந்துட்டேன். பொண்ணை கடத்திட்டு வந்துட்டேன்னு அந்த கிழவன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டா? உங்களை ஒண்ணும் அசிச்சுக்க முடியாது, நான் தான் மேஜராச்சே. அடாடா. ஆமா, என்ன சொன்னீங்க? கிழவனா? என்ன, எங்க அப்பாவோட நான் சண்டை போட்டிருக்கேங்கிறதுக்கு அவரை கிழவன் சொன்னீங்க, எனக்கு கோவம் வரும். ஆமா, இப்ப நீ சொன்னதை அப்படியே ஒரு டேப் ரெக்கார்டர்ல எடுத்து அதை அந்த இளைஞருக்கு அனுப்பிச்சுன்னா பூரிச்சு போயிடுவாரு. யார் அந்த இளைஞரு? அதான் உங்க அப்பா தான் சொன்னேன். உங்களை மாதிரி கிண்டல் பிடிச்ச மனுஷன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. என்னோட வாசகர்கள் கூட அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, எது வலது கால்? கிழிஞ்சது போ. பந்தக்கால் போட்டதுக்கு அப்புறம் அந்த காலை பத்தி நினைப்பா. நீ முதல்ல உள்ளவா. நடைபெறப் போகும் கராத்தே போட்டியில் கலந்து கொள்ளும் அணிகள் மகாராஷ்டிரா, பெங்கால், கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு.
வேற யாராவது ஸ்பாரிங் பண்ண வரீங்களா? மாஸ்டர், நீங்க அனுமதி கொடுத்தா உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ நீ பார்த்திருக்க. பார்த்திருப்ப, ஆனா நான் உன்னை பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, முகமூடி போட்டிருக்கும் போது கண் பார்வை கொஞ்சம் மங்கலாத்தான் இருக்கும். மரியாதையா சொல்லு, அன்னைக்கு என் பிரஸுக்கு வந்தது நீ தானே? புரியல, புரிய வைக்கிறேன். ஆனந்த், என்ன இது? ஐம் சாரி மாஸ்டர், என் பிரஸுக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணவங்கள இவனு ஒருத்தன். இவனை பழி வாங்கியே தீரணும். அப்படியா? எங்க அவன்? காரணம் ஆனந்த், அவன் நம்ம டோஜக்காரனா? இல்ல மாஸ்டர். ராஜன் எனக்கு தெரியாது. ஜேம்ஸ் தெரியாது சார். முத்து தெரியாது.